வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்களாயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ போன வாரம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம், நிறைய விஷயங்களை கடந்து வந்திருந்தோம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பேசும்போதே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமாக வரக்கூடிய இன்னொரு நோயை பற்றியும் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வாமை, அதாவது அலர்ஜிக் அப்படிங்கிறது இந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமாக தான் நமக்கு வர்றதுக்கு ரீசனாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான தகவலை பேசியிருந்தோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் டோபமைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. ஸோ டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு பேர்கிட்டையுமே நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் துணிச்சலாக பண்ண முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோபமைன் அப்படின்னு சொல்கிறது உடம்புல சுரக்கக்கூடிய இன்னொரு விதமான செல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விதத்தினால என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒரு நாளுக்குள்ளே நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹூடி உடுத்துகிற எல்லாருக்குமே ஒரு குட்டியான ட்ரிக் சொல்லி தர போகிறேன். அதை முடிஞ்ச வர சீக்கிரமாக நம்ம சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டிடியூடில் நம்ம இன்றைக்கி இன்னொரு பக்கம் வரப்போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம பேசுகிறது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அது சம்மந்தமாக தான் ஒரு விஷயம் பேச போகிறோம். ஸோ அதையும் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பேச போகிறது அஃப்கோர்ஸ் எடுத்துக்காட்டு பகுதியில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நபரையே கொண்டு வர்றோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இவர் எதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக தேவைப்படுறாரு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டாகவே ஃபாலோ பண்ணலைனாலும் அங்கேன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவோம், மென்ஷன் பண்ணிக்கிட்டு வருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்போர்ட்ஸில் ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு முகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சலாம். வாங்க நிகழ்ச்சி உள்ள போகலாம். ஓகே மக்களே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சியை எதிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு உங்களுக்குமே கூட ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். ஏன்னா நானுமே கூட க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக நான் ஏன் க்ளீன் ஷேவ் பண்ணேன் அப்படிங்கிறதே இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், எல்லாருக்குமே ஒரு மாதிரி டவுனாக இருக்கும்போது, அன்டிடியாக ஃபீல் பண்ணும்போது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்போது, ஒரு மாதிரி ஓகே நமக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு ஹேர் கட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்க்கும்போது உனக்கு என்னடா ராசா அழகாக இருக்கியடா அப்படின்னு ஃபீல் ஆகும்னு இதுக்கு முன்னாடியே ப்ரோமோலெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ரொம்பவுமே தாடி வளர்த்து டெய்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷேவ் பண்ணோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் தெரியுது இல்லையா? அது நம்மளோட இருக்கிற டயர்ட்னஸை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஷேவ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஷேவ் பண்ணதை தாண்டி இந்த ஷேவ் பண்ண விஷயத்தினால நமக்குள்ள ஒரு விஷயம் சுரக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு செல் சுரக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது மூலியமாக தான் அந்த ஒரு டயர்ட்னஸ் திரும்பவுமே ஃபேஸ்லேருந்து தெரியாமல் போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆட்டிடியூட் பகுதியில் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோபமைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ டோபமைன் அப்படின்னு சொல்கிறது உடம்புல சுரக்கக்கூடிய இன்னொரு செல்லாக தான் இருக்குது. ஆனால் அதுதான் நாளார்ந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கான மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறதுனால இது ஆட்டிடியூட்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரினா செல்ஃப் கேர் பகுதியில் கொண்டு வந்திருக்கணும். செல்ஃப் கேர் பகுதியில் இன்னொரு விஷயம் நம்ம பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் ஆட்டிடியூட்டில் வர்றது இது ஆட்டிடியூட்டில் வர்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஆட்டிடியூட்டில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆரம்பத்திலேயே இந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு ரீசனாக இருக்கிறது, இது ரொம்பவுமே ஒரு பெரிய டாபிக். முடிஞ்ச வர சிம்பிளாக சொல்கிறேன். அது சம்மந்தமாக இன்னும் தேவையான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து வர்ற வாரங்களில் பேசுவோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தினேன். அப்படின்னு வரும்போது 2 டோபமைன் டிஃபரன்சஸ் நம்ம பார்த்தே ஆகணும். அதில் முக்கியமான டோபமைனாக இருக்கிறது பேஸ் லைன் டோபமைன். ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டோபமைன், இது ஹோமியோஸ்டேசஸ் அப்படிங்கிற ஒரு பேருமே கூட இருக்குது. ஸோ அந்த பேரில் தான் நம்ம அழைக்கப்படுறோம். இதை சயின்டிஃபிக்கலாக வரும்போது ஸோ பேஸ் லைன் டோபமைனை ஹோமியோஸ்டேசஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கடுத்து ஃபேசிக் டோபமைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோபமைன் சுரக்குது. ஸோ ஆக்சுவலாக பேஸ் லைன் டோபமைன் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக உடம்புல இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஃபேசிக் டோபமைன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் மூலியமாக அப்பாகிற ஒரு விஷயம், பூஸ்ட் ஆகிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இப்போ பேஸ்லைன் டோபமைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலாக இந்த ஒரு பேஸ்லைன் டோபமைனும் ஃபேசிக் டோபமைனும் ஒரு ஹார்ட் பீட் செல் மாதிரி, நம்ம இங்கே ஒரு லைன் வரும் ஹார்ட் பீட் செல் மாதிரி. ஸோ அப்படி வர்ற அந்த ஒரு ஹார்ட் பீட்டை ஃபேசிக் டோபமைன் மூலியமாக நம்ம அப்பப்போ பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ பூஸ்ட் பண்ணும்போது லைட்டாக அப் பண்ணோன்னா
அது திரும்ப கீழே வரும். கீழே வந்து திரும்ப பேஸ் லைனுக்கு வந்து திரும்ப நீங்கள் அப் பண்ணும்போது அப் ஆகி டவுன் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை என்ன, இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பேஸ் லைன் டோபமைன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கை. நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம் அப்படிங்கிறதுக்கான சாதாரணமான ஒரு மோட்டிவேஷன். ஆனால் அந்த ஒரு மோட்டிவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணுது. அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் மூலியமாக தான் இப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டோபமைன் லைட்டாக அப் ஆகும். அப்படி ஆகும்போது தான் நமக்கு ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஃபீலே க்ரியேட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணாலோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தாதான் அப் ஆகும். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் டோபமைன் பூஸ்ட், இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம எதுக்காக ஷார்ட் டேர்ம் டோபமைன் பூஸ்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறோம், கேம்ஸ் விளையாடுறோம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சாங்ஸ் கேட்குறோம், டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது கூட சாங்ஸ் டான்ஸில் கூட ஒரு அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது. ஆனால் ரீல்ஸ் அப்படின்னு வரும்போது 15 செகண்ட்ஸ்லேயே நமக்கு அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. அதை பார்க்கும்போதே நமக்கு வாவ் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அப் ஆயிடுவான். ஸோ ஓகே, அப் ஆயிட்டான்னா என்ன, திரும்ப பேஸ் லைனுக்கு வந்து திரும்ப ஓகேயா போக போகிறான் அப்படிங்கிறது தானே உங்களோட கருத்து. அதான் பிரச்சனையே. ஸோ ஆக்சுவலாக வந்து மேலே போகிறவன் அப்படியே வந்து திரும்ப பேஸ் லைனில் நின்ற மாட்டான். இது ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் மாதிரி. எவ்வளவு வேகமாக மேலே போகுதோ அவ்வளவு வேகமாக கீழே அடிக்கும், அதாவது கீழே வந்துடும். ஸோ கீழே வந்தால் என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு பேஸ் லைன் டோபமைன் மூலியமாக தான் நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கீழே வந்துருச்சுன்னா, பேஸ் லைன் டோபமைன்லேருந்து கீழே வந்துருச்சுன்னா அந்த ஒரு நாளார்ந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வெறுத்து போயிடும், சலிச்சு போயிடும். ஸோ நமக்கு வந்து டிப்ரெஷன், அப்படி இல்லைன்னா இன்னொரு நபர் கூட பேச பிடிக்காது, அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஒர்க் பண்ண மாட்டோம். அதுக்கெல்லாம் ரீசன் வந்து பேஸ் லைன் டோபமைன்லேருந்து கீழே வர்றனால தான். அது லோ டோபமைன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப பேஸ் லைன் டோபமைனுக்கு வரும். ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எப்படி சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஒர்க் செஞ்சு முடித்தாதான் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒர்க் செஞ்சு முடிக்கும்போது ஒரு 2 hours 3 hours எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ரீல்ஸ் பார்த்து 15 செகண்ட்ஸில் அப் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது திரும்ப 15 செகண்ட்லேயே டவுன் ஆயிடுது. டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒர்க் செஞ்சு திரும்ப எப்படி அப் பண்ணுவோமோ அதே அளவுக்கு 2-3 hours எடுக்கும் திரும்ப அந்த ஒரு பேஸ் லைன் டோபமைனுக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த ஒரு பேஸ் லைன் டோபமைனுக்கு வரலன்னா அது வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு டயர்ட் ஃபீல், ஒரு வெறுப்பான ஃபீலு, ஒரு மாதிரி ஓகே இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலு, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் ஒரு மாதிரி ஓகே, அதிலேருந்து வர்ற ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு டவுனாகவே தான் இருக்கும். அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன் கம்ப்ளீட்டாக டவுனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பேஸ் லைனுக்கு வர்ற வரைக்குமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காஃபி குடிக்கிறது, கெஃபைன் மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக திரும்ப பூஸ்ட் பண்ணி திரும்ப பேஸ் லைனுக்கெலாம் கொண்டு வர்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலுமே கூட அவ்வளோ சீக்கிரமாக அதை கொண்டு வர்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் பிரச்சனையே. கெட்ட விஷயமே அதில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பேஸ் லைன் டோபமைனை வந்து அப் டவுன் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஒரு ரீல்ஸ் பார்த்து 15 செகண்ட்ஸில் மேலே போயிட்டோம், அது திரும்ப 15 செகண்ட்ஸில் கீழே வந்துருச்சு, அது திரும்ப பேஸ் லைனுக்கு வர்றது ஒரு 2-3 hours எடுக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு காஃபி குடித்து கெஃபைன் மூலியமாக திரும்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து திரும்ப பேஸ் லைனுக்கு அப் பண்ணி கொண்டு வரோம், பூஸ்ட் பண்ணி கொண்டு வரோம், இன்னொரு 30 செகண்ட்ஸில் கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா திரும்ப அதே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த ஒரு 15 செகண்ட்ஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அது அப் டவுன் மேலே போயிட்டு ஒரு சம்பந்தத்தில் கிராஷ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது டிப்ரெஷன், டயர்ட்னஸ், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதே லோ டோபமைன் தான். உங்களோட பேஸ் லைன் டோபமைன்லேருந்து உங்களோட டோபமைன் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான நிலைமை இல்லாமல் போயிருக்கு. ஸோ பேஸ் லைன் டோபமைனை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாலே போதும். அதை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. அதை தேவையான அளவுக்கு பூஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கே கம்மியாக விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
2 ஹவர்ஸில் பண்ணக்கூடிய ஒரு வேலையை 2 ஹவர்ஸில் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை 15 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்த்து எடுப்பீங்களா இருந்தால் அது 15 செகண்ட்ஸ்லேயே டவுன் ஆகி திரும்ப பேஸ் லைனுக்கு வர 2 ஹவர்ஸ் ஆகும்போது உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கம்மியாக ஆரம்பிக்கும், உங்களோட டயர்ட்னஸ் அதிகமாக ஆரம்பிக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஆரம்பிக்கும், உங்களோட அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவுமே டவுன் ஆக ஆரம்பிக்கும். டோப்பமைனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் அப்படின்னே ஒன்றுனே வச்சுக்கிட்டிங்கனாலும் சரியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேஸ்லைன் டோப்பமைனை கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஒருத்தர் எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருப்பார். காலையில் டயத்துக்கு எந்திரிப்பார், கரெக்டாக சாப்பிடுவார், அப்படியும் இல்லை அவரோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவுமே அழகாக இருப்பார், அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பார். அவரோட ஒர்க்கில் ரொம்ப சீரியஸாக இருப்பார், இன்ட்ரெஸ்டடாக இருப்பார், ஒர்க்கில் ரொம்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பார், அவரோட ட்ரீமுக்கான பாத்தை கரெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு டோப்பமைனை ஒரு 100 rupees அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அந்த ஒரு 100 ரூபாயை நம்ம வந்து எப்படிலாம் லோ பண்ணிக்கிறோம், ஹை பண்ணிவிட்டு திரும்ப லோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஃபோன் நோண்டுறதுக்கு அப்படின்னு ஒரு 10 ரூபா கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா ஒரு 25 ரூபா கொடுத்துரும் ட்ரக்ஸுக்கு, மெத் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸுக்கு கொடுத்துருவோம். அதாவது மெத்துன்னு சொல்கிறது ட்ரக்ஸ், ஓகேவா? ஸோ ட்ரக்ஸுக்கு கொடுத்துடணும். இன்னொரு 20%, இன்னொரு 20 ரூபாயை வந்து கேம்ஸுக்கு கொடுத்துடணும். சும்மா ஃபோன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கேம்ஸுக்கு கொடுத்துரும். இன்னொரு 20 ரூபாயை கொண்டு போய், இருக்குமான்றதே டவுட் தான், இன்னொரு 20 ரூபாயை கொண்டு போய் தேவையில்லாத விஷயங்களை பேசி அவங்களோட புறணியை நம்ம கேட்டுக்கிட்டு அதை கேட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்றோம். ஸோ இருக்கிற அந்த ஒரு 30 ரூபா டோப்பமைனை வச்சு, 30 ரூபா 35 ரூபா டோப்பமைனை வச்சு இப்போது நாள் முழுக்க நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணணும். வேலை பார்க்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கணும், வேலைங்களை கரெக்டாக கொண்டு போகணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, புரியுதா? ஸோ டோப்பமைனை வந்து பேஸ்லைன் டோப்பமைன் அப்படின்னு இருக்கும்போது அதை கரெக்டாக வச்சுக்க வேண்டியது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஓகே இதனால தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸ்லாம் கம்மியாக இருக்குது போல இருக்குது, சரி ஓகே ஃபோக்கஸ் இல்லாததுக்கு இதுதான் காரணம் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போவே ஃபீல் பண்ணுறீங்களா இருக்கலாம். அந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நிகழ்ச்சி கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வரும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இதை எப்படி கிராஷ் ஆன அந்த ஒரு டோப்பமைனை திரும்ப எப்படி பேஸ்லைனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்தை நம்ம அடுத்த எபிசோடில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக நம்ம செல்ஃப் கேர் பகுதிக்கு வரப்போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம செல்ஃப் கேர் பகுதியில் பேச போகிறது ரொம்பவுமே மக்களுக்கு பிடிக்காத ஒரு நோயை பற்றி தான். அது எப்படி வருது, அது வர்ற அந்த ஒரு 4 விதத்தை எப்படி நம்ம முடிஞ்ச வர சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த ஒரு 4 விதம் என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த நோய் என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்க போகுது. த்ரோட் பெயின், தொண்டை வலி. ஆக்சுவலாக நம்ம பேசுகிறது, சாப்பிட்றது, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட கன்வர்சேஷனில் இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு தொண்டை மூலியமாக தான். ஆனால் அப்படி இருக்கும்போது இது வலிக்கும் போது செம இரிட்டேட்டடாக இருக்கும். லைட்டாக தண்ணி குடிக்கும்போது கூட இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டோம்னாலும் பிரச்சனை ஆயிடும். ஆக்சுவலாக இது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 minutes எடுத்தாலே தெரிய போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன். அதான் அந்த ஒரு வைரஸ் வர்றது. ஸோ ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே கோல்டை பற்றி பேசும்போதே நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி தான், கோல்டுலாம் வைரஸா, அப்போ மக்கள் செத்துருவாங்களா கோல்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக கோல்டு ஒரு வைரஸ் தான். எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு நோயுமே கூட ஒரு வைரல் தான். பரவுனாலே அது ஒரு வைரஸ் தான். ஓகே, வைரஸ் தான் பரவும். ஓகே, ஸோ வைரஸ் தான். அந்த ஒரு வைரஸ் உங்களோட உடம்புக்குள்ளே போகும்போது இந்த ஒரு விதத்தினால தான் இது பாதிக்கப்படும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மூலியமாக தான் பாதிக்கப்படும். ஸோ த்ரோட் பெயின் கொடுக்குற ஒரு வைரஸ் உங்களோட நோஸ் மூலியமாகவோ மவுத் மூலியமாகவோ, அதாவது மூக்கு பகுதி மூலியமாகவோ வாய்ப்பகுதி மூலியமாகவோ உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட தொண்டையில் போயிட்டு தங்கும். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தொண்டை வலி வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா டவுட். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி ஒரு வைரஸ் உள்ளே வருதுன்னா அது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஒரு வைரஸை உங்களோட உடம்புல இருந்து வெளியே தள்ளணும்னா அதுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சுக்கிறதுக்கான கரெக்டான வழிகள் இருக்குது. தூங்கணும்,
ஸ்மோக் பண்ணிட கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் கூடயும் சண்டை போடுறதுக்கு அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான தூக்கத்தையும் ஸ்மோக் பண்ணாததையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக வர்றது தான் பெக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். பெக்டீரியாஸ் மூலியமாக வரக்கூடிய சில பல தொண்டை வலிகள். இது ரொம்பவுமே உள்ளே போயிடாது, உங்களோட தொண்டை பகுதிக்கிட்ட இருந்தே இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா காயமடைகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். பெக்டீரியா அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன பூச்சி மாதிரி, நம்ம கண்ணு கூட தெரியாத பூச்சி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது லைட்டாக தொண்டை வலி வர ஆரம்பிக்கும் போதே ஓரளவுக்கு சுடு தண்ணி குடித்தாலே அந்த ஒரு பெக்டீரியா இறந்து போயிடும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக தொண்டை வலி வரும்போது ஓகே லைட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அதை காயப்படுத்தி அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும்போது டைம் எடுக்குது. ஸோ ஆக்சுவலாக லைட்டாக தொண்டை வலி வரும்போதே சுடு தண்ணி குடிச்சிட்டோம்னாலே அந்த ஒரு பெக்டீரியல் இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் பெக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஒரே அடியாக தாக்கிரும், ஒரே அடியாக செம பெயின் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு பெக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நாளாக லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் உயிரெடுக்க ஆரம்பிக்கும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஓகே, வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பெக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது லைட்டாக வலிக்கும் போதே சுடு தண்ணி குடிங்க, அது ஒரு நல்ல க்யூராக இருக்கும். அதுக்கப்புறமா அலர்ஜிஸ் அப்படின்னு வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த ஒரு சுவாசமோ அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சாப்பாடோ ஒத்து வரலன்னா அதுகிட்டருந்து தள்ளி இருந்தாகணும். அப்படியும் இல்லையா, நிறைய தண்ணி குடிங்க அப்படிங்கிறது தான் ஞாபகப்படுத்தாகணும். அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங், அதுக்கப்புறமா ஹார்ஷான புகைகளை நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிறது. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்மோக் பண்ணவே பண்ணாதீங்க. வி ரெக்கமெண்ட் அகைன், ஸ்மோக் பண்ணுறது ரொம்பவுமே தப்பு அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக சாதாரணமாக பொல்யூஷனில் இருக்கிறதெல்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிறதுனாலையும் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது கரெக்டான ஒரு விதிமுறையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 4 விஷயம் தான் த்ரோட் பெயின் அப்படின்னு வரும்போது நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இந்த 4 விஷயத்துக்கிட்ட இருந்தும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா வரும்போதே தடுத்துக்கிறதுக்கோ சரியான வழிகளை நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கிளியராக இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து இதை சம்மந்தமாகவும் பேசுவோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, புதுசாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற பகுதியை 3ஆவதாக பேசுகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேஷனில் ஒரு குட்டியான டிப்பு தான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹூடிஸ் வேர் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஹூடிஸ் எதுக்காக வேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கோல்டாக இருந்தால் தான் நம்ம ஹூடிஸ் வேர் பண்ணணும். ஓகேவா? அதாவது குளிராக இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லை ஹீட்லையும் நம்ம ஹூடிஸ் வேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வேர் பண்ணிங்களா இருந்தால் உடம்புல ரேஷஸ் வருது, அப்படி இல்லைன்னா சூட்டு பொக்களங்கள் வர்றது அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் ஹூடிஸ் கரெக்டான கிளைமேட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் பெகியாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம். ஸோ பெகியாக உடுத்தினா தான் அந்த ஒரு ஹூடிக்கே மரியாதை அப்படின்னே சொல்லலாம். டைட்டாக உடுத்தினா ஹூடி மாதிரி இருக்காது, டீஷர்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெகியாக உடுத்துங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த ஹூடியில் இருக்கிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ஹூடி ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட ஹிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேப்பில் தான் அந்த ஒரு ஹூடி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹூடியோட 2 பக்கம் கார்னரையும் எடுத்து உங்களோட பேண்ட்டில் பெல்ட் போடுற அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேப்பில் சொருகினதுக்கப்புறமா அது கரெக்டாக டைட்டாக நின்றுடும். அதுக்கப்புறம் மேலே லைட்டாக மடித்து விட்டிங்கன்னா மேலேருந்து கீழே லைட்டாக மடிஞ்சு அதுக்கப்புறமா உங்களோட ஹூடியோட லுக்கை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் அழகாக, இன்னும் கொஞ்சம் மாஸாக காட்டும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹூடி உடுத்துகிற மக்களே, ஒரு குட்டியான டிஃப்ரெண்ட் தான், ஆனால் அதனால தான் பார்க்கவே நல்லா இருக்குது ஹூடி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹூடி உடுத்தும் போது மோஸ்ட்லி கையை மேலே ஸ்லீவ் பண்ணுறதை விட கீழேயே விட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஹூடி உடுத்துறதே குளிருக்கு தான், அந்த ஒரு குளிருக்கு உடுத்துறதையும் மேலே சொருக்கிக்கிட்டு இருக்கணுமாப்பா, தப்பு இல்லையா? ஆனால் ஹூடி லென்த்தாக உடுத்தாமல் முடிஞ்ச வர சைடு 2ஐயும் எடுத்து உங்களோட பெல்ட் இருக்கிற அந்த ஒரு கேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மடித்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களோட ஹிப்போட லென்த்துக்கே அந்த ஒரு ஹூடி இருக்கும் அப்படிங்கிறதையும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதிக்கு போயிடலாமா? பெருமாளை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது
ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி பேசுகிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான விராட் கோலி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விராட் கோலி அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் ஸ்போர்ட்ஸுக்கு வரும்போது அவரோட ஃபிசிக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி இருந்த ஒரு ஃபிசிக்கில் இருந்து தலைமை இப்படி வந்திருக்காப்புல. இப்போ ரீசண்டாக ஆர்சிபி தான் கப் அடிச்சிருந்துச்சு. அதாவது 18 வருஷங்களுக்கு அடுத்து இந்த ஒரு ஆர்சிபி கப் அடித்தது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் பார்க்குற எல்லா ஃபேன்ஸுக்குமே ஆர்சிபி கப் அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துருந்துச்சு. ஆர்சிபியே கப் அடிச்சிருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபி கப் அடிச்சிருந்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படிங்கிறத நம்ம அப்படியே தாண்டி வந்துடுவோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது விராட் கோலி அவர்கள் பற்றின்னு சொல்லியிருந்தேன். விராட் கோலி அப்படின்னு வரும்போது அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஃபிசிக்கையும் இப்போ இருக்கிற ஃபிசிக்கையும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த ஃபிசிக்கோடு அவருக்கு ஒரு ரன் ஓடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் டீமுக்குள்ளே வர்றது ரொம்பவுமே கஷ்டம். ஆக்சுவலாக அவங்களோட ஃபிசிக்குமே கூட அவங்களோட பிளேக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். ஸோ நீங்களுமே கூட ஏதோ ஒரு ஃபீல்டில் நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டைல், ஃபேஷன் எல்லாத்தையுமே மாற்றிக்கிற மாதிரி உங்களோட ஃபிசிக்கையும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே சரி, நீங்கள் ஒரு கஸ்டமர் கேரில் சும்மா ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்தீங்கனாலும் சரி, அப்போவுமே கூட உங்களோட ஃபிசிக்ஸ் சொதப்புச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட டோபமைனுமே கூட சுரக்கத்தான் போகுது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு ஒர்க் அவுட், அந்த ஒரு ஃபிசிக் சேஞ்ச் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை புதுசாக கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட விராட் கோலி அப்படின்னு வரும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் அந்த ஒரு ஃபிசிக் பார்க்கும்போது இந்தியன் டீமுக்குள்ளே எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சேஞ்ச் இருந்திருக்கு. ஆனால் இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ள மனுஷன்னா நம்மளோட விராட் கோலி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிளே அவ்வளவுமே ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறது அவரோட ஃபிசிக் தான். அவரோட ஆரம்பத்தில் இருந்த ஃபிசிக்கை வச்சும் ஃப்ளெக்சிபிளாக ஆடி இருக்கலாம். ஆனால் ஒரு மேட்ச் ஆடினாருன்னா அடுத்த மேட்ச்சில் ஃப்ளெக்சிபிளாக ஆட முடியுமா அப்படிங்கிறது அவருக்குமே டவுட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய டயட், நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இப்போது அவரோட ஃபிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவரோட பிளேக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஃபிசிக்கை வச்சுருக்காருன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் அவரோட மோட்டிவேஷன். அந்த ஒரு மோட்டிவேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறது மட்டும் கிடையாது. அவர் போட்ட எஃபர்ட் தான் அவரோட மோட்டிவேஷன். அவரோட ப்ராசஸை அவர் பிலீவ் பண்ணது தான் அவரோட மோட்டிவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிளேயர்கிட்ட இருந்த அந்த ஒரு திறமையை கொண்டு வரதுக்கு அவரோட ஃபிசிக்ஸ் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் அவர் அந்த ஒரு ஃபிசிக்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவரோட டீமுக்காகவும் அவருக்காகவும் சேஞ்ச் ஆகி இப்போது ஒரு மறக்க முடியாத இடத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட அந்த ஒரு ஃபிசிக் பார்த்துட்டு வந்தால் எல்லாருக்குமே தெரியுதா இருக்கும். ஒரு சின்ன பையன் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற விராட் கோலியாக இருந்தாலும் சரி, இப்போவுமே அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். சரி, பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபிசிக்கை விட்டு கொடுத்துட்டும் இல்லை, இப்போவுமே கூட அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஃபுட்பால்ஸில் இல்லைங்க எல்லாருக்குமே பழகுன ரொனால்டோவாக இருந்தாலும் சரி, இப்போ கிரிக்கெட்டில் எல்லாருக்குமே பழகுன விராட் கோலியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டனால தான் ஃப்ளெக்சிபிலிட்டி, கான்ஃபிடென்ட், அவங்களோட டெய்லி லைஃப் எல்லாமே பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே லைஃப்பில் மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரு குட்டியான விஷயம் இருக்குது, ஐஸ் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ இவங்களோட மசில்ஸை வந்து ரொம்பவுமே டைட்டாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிராம்ப்ஸ் வர்றது அதிகம். அந்த ஒரு கிராம்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக அப்பப்போ ஐஸ் பாத் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு குட்டியான டிப்பு தான். ஆனால் அதை விட நான் இதிலிருந்து சொல்ல வர எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட லைஃபுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னா நம்ம மாற்றிக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா அவரோட ஃபிசிக் அவர் மாற்றிக்கலைன்னா இன்னொருத்தர் கொண்டு வந்து அவரோட உடம்பை அறுத்துலாம் எடுக்க முடியாது. அவரே தான் அவருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணி அவரோட டெய்லி லைஃப்பில் இருந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்து மாற்றத்துக்கான ஒரே வழி மாற்றுறது தான் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ உங்களுக்குமே கூட இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? ஓகே மகளே,
இந்த ஒரு டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்போது நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், வாழ்க்கையில் மோட்டிவேஷன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ டோப்பமைனும் முக்கியம் அப்படின்னு. அதை ஒரு டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு பேரில் வச்சு மட்டும்தான் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், உங்களுக்கு உங்களோட லைஃப் வந்து பார்க்க இன்னும் பிரைட்டாக இருக்கணும், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருந்தால், அப்படி யோசிக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அவரோட ஃபிசிக்கை நினச்சும் அவரோட லைஃப்பை நினச்சும் வரி பண்ணிக்குவார். அப்படி வரி பண்ணிக்கிற நேரத்தில் சரி ஓகேன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனையும் கம்மி பண்ணுறதை விட்டுட்டு ஃபில் இன் பிளாங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்ஷன் வில் ஃபில் த பிளாங்க்ஸ். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட லைஃப்பில் அந்த ஒரு பிளாங்க் எல்லாமே ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகும். எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகும்போது மோட்டிவேஷன் தானாக வரும். மோட்டிவேஷன் தானாக வரும்போது லைஃப்பில் ஒரு சேஞ்சும் தானாக வரும். லைஃப்பில் ஒரு சேஞ்ச் தானாக வரும்போது எல்லாமே கரெக்டாக மாறும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ அடுத்த வாரமும் மாற்றத்துக்கான இன்னொரு வழியோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாட்டா.